திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் சி வி குமார் மற்றும் தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் தயாரிப்பில் சூது கவும் 2 டிசம்பர் 13 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். தமிழகத்தில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் கனமழை. வட மாவட்டங்கள், டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களிலும் பரவலாக பலத்த மழை. சென்னை, செங்கல்பட்டு உட்பட 33 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை, காஞ்சிபுரம், கடலூர் உட்பட 19 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை. தஞ்சை, திருவண்ணாமலை மாவட்டங்களில் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிப்பு. நெல்லையில் ஆரம்ப பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்து ஆட்சியர் உத்தரவு. பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்ட மாவட்டங்களில் அரையாண்டு தேர்வு ஒத்திவைப்பு. இன்று நடைபெறவிருந்த ஆங்கில தேர்வு வேறொரு நாளில் நடத்தப்படும் என அறிவிப்பு. வேலூர் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற இருந்த பருவ தேர்வுகள் ஒத்திவைப்பு. தேர்வுக்கான மறு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என பல்கலைக்கழக தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் தகவல். சென்னையில் நள்ளிரவு முதலே விட்டு விட்டு பெய்து வரும் கனமழை. தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. கனமழை காரணமாக காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் 416 ஏரிகள் முழுவதுமாக நிரம்பின. விவசாயிகள் மகிழ்ச்சி. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் சாத்தனூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. அணையிலிருந்து 10,000 கன அடி நீர் திறப்பு. தென்பெண்ணை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. நாகையில் 4 மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டி தீர்த்து வரும் கனமழை. கடலோர பகுதிகளில் 25 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் தரைக்காற்று. சென்னையிலிருந்து புறப்படும் 15 உள்நாட்டு விமானங்கள் தாமதம். இயந்திர கோளாறால் சென்னைக்கே திரும்பிய கொச்சி விமானம். நாகையில் கனமழையால் கூரை வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து 8ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழப்பு. தந்தை, தங்கை லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். தொடர் நீர்வரத்தால் 22 அடியை நெருங்கியது செம்பரம்பாக்கம் ஏரி. நீர்வரத்து அதிகரிக்கும் பட்சத்தில் உபரி நீரை திறந்துவிட அதிகாரிகள் முடிவு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நாளை கார்த்திகை மகா தீபம். சிறப்பு பூஜைகள் செய்து மலை உச்சிக்கு கொண்டு செல்லப்பட்ட தீப கொப்பரை. நடிகர் ரஜினிகாந்த் பிறந்தநாளையொட்டி முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து. எப்போதும் அமைதியோடும் மன மகிழ்ச்சியோடும் திகழ்ந்து மக்களை மகிழ்வித்திட விரும்புவதாக பதிவு. நடிகர் ரஜினிகாந்துக்கு அரசியல் தலைவர்கள் பிறந்த நாள் வாழ்த்து. எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை, சீமான் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்து பதிவு. திரைப்பட இயக்குனர் சீனு ராமசாமி தனது மனைவியை பிரிவதாக அறிவிப்பு. நண்பர்கள், திரையுலகினர் அதிர்ச்சி.
பிரதமர் மோடி தலைமையில் இன்று மத்திய அமைச்சரவை கூட்டம். அரசின் முக்கிய திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்படும் என தகவல். கேரள மாநிலம் வைக்கத்தில் பெரியார் நூற்றாண்டு நிறைவு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்பு. 8 கோடி ரூபாய் மதிப்பில் புதுப்பிக்கப்பட்ட பெரியார் நூலகத்தை திறந்து வைக்கிறார். உலகம் முழுவதும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் திடீரென முடங்கியதால் பயனர்கள் அவதி. தொழில்நுட்ப பிரச்சனை எனவும் 6 மணி நேரத்திற்கு பின் சீரமைக்கப்பட்டதாகவும் மெட்டா விளக்கம். கிளர்ச்சியாளர்கள் சிரியாவை கைப்பற்றியுள்ள நிலையில் லெபனானில் இருந்து தாயகம் திரும்பும் சிரியா மக்கள். தலைநகர் டமாஸ்கஸில் பட்டாசுகளை வெடித்து கொண்டாட்டம். உலக செஸ் சாம்பியன்ஷிப் 13வது சுற்று போட்டியில் இந்திய வீரர் குகேஷ் டிங்க்லெரேன் ஆட்டம் டிரா. உலக சாம்பியன் யார் என்பதை தீர்மானிக்கும் ஆட்டம் இன்று நடைபெறும் நிலையில் எகிரும் எதிர்பார்ப்பு. திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் சி.வி. குமார் மற்றும் தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் தயாரிப்பில் சூது கவ்வும் 2 டிசம்பர் 13 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.